சதித்திட்டம் தீட்டப்பட்டு இந்த தூத்துக்குடி கலவரம் முடிக்கப்படும். அதற்கு அந்த இன்ஸ்டிகேஷன் யார்? ஸ்டெர்லைட் தான். இதையெல்லாம் சொல்லி மீண்டும் ஸ்டெர்லைட்டை திறக்க முயற்சி பண்ணுகிறார்கள். அதுதான் இங்கே முக்கியமானது. பாபா ராம்தேவும் ஜக்கி வாசுதேவும் பொன் ராதாகிருஷ்ணனும் பேசுவதற்கு காரணம் மீண்டும் ஸ்டெர்லைட்டை திறக்க வேண்டும் என்பதற்காக. ரஜினி அவர் அன்றே சொன்னோம்னு சொல்றாரு. அன்று என்ன சொன்னாருன்னா சமூக விரோதி. யாருங்க சமூக விரோதி? இப்போ 8 வழிச்சாலைக்கு போராடுற சமூக விரோதியா? ஸ்டெர்லைட் ஆலம் இன்னொரு விஷயங்க, தூண்டுறது மூலச்செலவை இதெல்லாம் தயவு செய்து பத்திரிகைகள் பயன்படுத்தாதீங்க. நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஏன்னா போராடக்கூடிய மக்கள் முட்டாள் கிடையாது. போராடக்கூடிய மக்கள் அறிவாளிகள், உணர்வுபூர்வமானவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். தியாகம் அவர்கள் தான் தியாகம் செஞ்சு இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடி இருக்கிறாங்க. கடந்த 2-3 நாட்களாக தூத்துக்குடியிலே இதுவரை போலீசார் என்ன பேசி வந்தார்களோ, என்ன பொய் பிரச்சாரத்தை குற்றச்சாட்டை மக்கள் அதிகாரத்தின் மீது மறைமுகமாக ஒரு வதந்தியாக அவதூறாக செய்து வந்தார்களோ, அதே விஷயங்களை தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று போராடிய மக்களில் ஒரு சிலரை வைத்து தூத்துக்குடி மாவட்ட இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலே எங்களுக்கு சட்ட உதவி வேண்டும். முற்றுகை போராட்ட தினத்தன்று ஒரு சில கிராமங்களில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனும் ஹரிராகவும் அங்கே இளைஞர்கள்ட்ட போய் மூலச்செலவை செய்து அதனால்தான் முற்றுகை போராட்டத்துக்கு நடந்துச்சு. மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையிலே நாங்கள் அந்த முற்றுகை போராட்டத்தை தவிர்த்து மாவட்ட நிர்வாகத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதால் அவர்கள் ஏற்பாடு செய்த அறிவித்த அந்த எஸ்ஏவி மைதானத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்துவதென நாங்கள் முடிவு செய்தோம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு எங்களுக்கு தினந்தோறும் அச்சுறுத்தல், கைது, அடக்குமுறை இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சட்ட உதவி செய்யணும், எங்களை பாதுகாப்பு கொடுக்கணும். அதே போல் அந்த 2 வழக்கறிஞர்களும் உயர்நீதிமன்றத்திலே பிணை மனுவிலே எங்களுக்கும் இந்த போராட்டத்துக்கும் சம்பந்தமில்லை, மீனவ மக்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்ற ஒரு தவறான தகவலையும் அவர்கள் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த 2 மனுக்களும் ஒரு மூலையிலிருந்து ஒரு அச்சியிலே ஒரு நோக்கத்திற்காக போலீசாரினுடைய தூண்டுதலில் போலீசார் தங்களுடைய தவறுகளை, தங்கள் மீதான கொலை குற்றச்சாட்டுகளை திசை திருப்புவதற்காக இந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அந்த மக்கள் மீதோ அல்லது மனு கொடுத்தவர்கள் மீதோ எங்களுக்கு எந்த விதமான விமர்சனமும் கிடையாது. ஏன்னா அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த ஊரில் இன்றைக்கு யாரும் கிடையாது. 250க்கு மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு எல்லாமே போராட்டத்தை தூண்டினார்கள் என்றோ, மூளைச்சலவை செய்தார்கள் என்றோ, அல்லது முற்றுகை போராட்டத்திற்கு அவர்கள் பங்கேற்றார்கள் என்றோ இந்த வழக்குகள் கிடையாது. இந்த அனைத்து வழக்குகளும் தீ வைப்பு சம்பவம், அரசு வாகனங்களை அடித்து நொறுக்கியது, இந்த மாதிரி வன்முறையில் இதில் ஈடுபட்டதுக்காக குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் தான் மக்கள் அதிகாரத்தைச் சேர்ந்த 6 தோழர்கள் கைது செய்யப்பட்டு அதனுடைய உச்சபட்சமாக 1 ஆண்டு பிணையில் வர முடியாத தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் NSAவில் இருக்கிறார்கள். அதிலே 2 பேர் 19 வயது உடைய 2 மாணவர்கள். ஒருவர் ஹோமியோ படிக்கின்ற மாணவர், இன்னொருத்தர் MSc படிக்கக்கூடிய மாணவர். சரவணன் என்பவர் வலிப்பு நோயால் அவதிப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கக்கூடியவர். முறையாக சிகிச்சை இல்லாமல் இன்றைக்கு கஷ்டப்படுற அவரை கூட தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. மேலும் 2 தோழர்களை, சதீஷ், முருகேசன் என்ற 2 தோழர்கள் மீது 50 வழக்குகளிலே கைது செய்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது 20 வழக்குகளிலே கைது செய்திருக்கிறார்கள். அவர் கூட இருந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த ஹரிராகவன் வழக்கறிஞர் எண்ணற்ற வழக்குகளில் கைது செய்வதற்கு போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது. அவர் தலைமறைவாக இருக்கிறார். இந்த நிலையில் அந்த 2 வழக்கறிஞர்களும் இதே பத்திரிகையாளர் மன்றத்திலே அவர்கள் கைது செய்யக்கூடாது என இடைக்கால ஜாமீன் கொடுத்தபோது பத்திரிகையாளரை சந்தித்து தூத்துக்குடியில் என்ன நடந்தது என்பதை விரிவாக இந்த பத்திரிகையாளர் மன்றத்திலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 2 வழக்கறிஞர்களும் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டு அந்த இறந்த உடல்களை தனியார் வழக்கறிஞர்களும் பிரேத பரிசோதனை இருக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கறிஞர்கள் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் சார்பில் தாக்கல்பட்ட அந்த வழக்கிலே தீர்ப்பு வருகின்ற சூழலில்
அரிராகவன், வாஞ்சிநாதன், அந்த சென்னை வழக்கறிஞர்கள், தூத்துக்குடி வழக்கறிஞர்கள், அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்ட குழுவை சார்ந்த அந்த கமிட்டியை சார்ந்த சிலர் இப்போது மனு கொடுத்திருக்கிறாரே அந்த பொன்பாண்டி உட்பட தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி, தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரிடம் யாரையும் நீங்கள் கைது செய்யக்கூடாது, நீங்கள் முழுமையாக விசாரித்த பிறகுதான் கைது செய்ய வேண்டும் என அவர்கள் முறையிட்டார்கள், ஒரு சேர முறையிட்டார்கள். அப்போது வெளியிலிருந்து தூண்டுகிறார்கள், வெளியிலிருந்து தூண்டியதால் தான் இந்த போராட்டம் நடந்ததை அன்றைய தினமே அவர்கள் திட்டவட்டமாக மறுத்தார்கள். இப்போ இந்த போலீஸ் NSA வழக்கு, மக்கள் அதிகாரத்தின் மீது 6 பேர் மீது போடப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்ட வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது கடந்த வாரம். அப்போ நீதிபதிகள், முதன்மை அமர்வு நீதிபதிகள், இந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே போடுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, இந்த வழக்கை நாங்கள் இன்றைக்கே முடிவு செய்வோம், என்ன சொல்கிறீர்கள் என அரசு வழக்கறிஞரை பார்த்து கேட்கிறார். அவர் கால அவகாசம் கேட்டு நேற்றைய தினம் மீண்டும் அடுத்த வாரம் போயிருக்கிறது. அப்போ போலீஸினுடைய விசாரணை, போலீஸினுடைய வழக்கு பதிவு, போலீஸினுடைய கைது எப்படி முறைகேடாக போய்கொண்டிருக்கிறது என்பதின் மீது விவாதம் வந்துவிடக்கூடாது, என்பதன் மீது கவனம் பெறக்கூடாது என்பதற்காக அவர்கள் இதை பழியை யார் பேரையாவது போடணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் அதிகாரத்தை தெரிவு செய்து அந்த வாஞ்சிநாதனை கைது செய்தார்கள் இல்லையா ஏர்போர்ட்டிலே. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் 10 நிமிடம் தான் இருந்தார். 10 நிமிடத்துக்கு வைத்துவிட்டு அப்படியே நீதிமன்றத்தில் போய் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த 10 நிமிடம் அவர் போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததில் 9 பக்கம் அவர்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினதாக கம்ப்யூட்டரில் ரெடியாக டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் கையெழுத்து அவர் போட முடியாது, நான் உங்கள்கிட்ட எந்த ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுக்கல, நான் போட முடியாதுன்றாரு. அதை ரிமாண்டு செய்யும்பொழுது நீதிபதியிடம் சொல்லியிருக்கார், அவரும் எழுதியிருக்கிறார், நான் காவல் நிலையத்தில் எந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கவில்லை, எதிலும் நான் கையொப்பமிடவில்லை என திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அது ரிமாண்ட் ரிப்போர்ட்டிலே பதிவாகி இருக்கிறது. 9 பக்கம் எழுதப்பட்ட இந்த ஒப்புதல் வாக்குமூலத்திலே மொத்த கலவர சம்பவங்களும் இன்றைக்கு பத்திரிகையிலே சொல்லப்படுகிறதே, மூலச்சலவை செய்தார்கள், முற்றுகை போராட்டத்துக்கு தூண்டினார்கள், எங்களை வழிநடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டு இவர்கள் மீது கைது செய்யப்படவில்லை. காலை 10 மணி முதல் மடத்தூரிலே தொடங்கி மாலை 3 மணி அந்த சிக்னல் VVD சிக்னலில் முடிகிற வரைக்கும் அனைத்து கலவரங்களையும், ஸ்டெர்லைட் குடியிருப்பு உட்பட மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம், FCI ரவுண்டானா, FCI குடோன் எல்லாத்தையுமே வாஞ்சிநாதன், அரிராகவன், தங்கபாண்டியன், இன்னும் வழக்கறிஞர்கள், இன்னும் எண்ணற்ற பெயர்களை யாரெல்லாம் அந்த தொலைபேசியிலே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தொலைபேசியிலே அன்றைய தினம் பேசியிருக்கிறார்களோ, தென் மாவட்டங்களிலே எங்கெல்லாம் மக்கள் அதிகார தோழர்கள் ஏற்கனவே பல போராட்டங்களில் கைதாகி அவர்கள் பெயர் விலாசம் கொடுத்திருப்பார்கள், அதையெல்லாம் தொகுத்து சீட்டு குலுக்குவது போல குலுக்கி இந்த போராட்டத்திற்கு, இந்த கலவரத்துக்கு ஒரு 30 பேர், இந்த கலவரத்துக்கு ஒரு 30 பேர் இப்படி போட்டு இருக்கிறார்கள். இந்த ஒப்புதல் வாக்குமூலம் தான் அந்த தூத்துக்குடி போலீசார் செய்கின்ற விசாரணையுடைய லட்சணம், அந்த கைது அடக்கமுடைய லட்சணம். இதை வைத்து அந்த மக்களை மிரட்டி மக்கள் அதிகாரம் இனி தூத்துக்குடி மக்களிடத்திலே போய்விடக்கூடாது, அங்கு மட்டுமல்ல எங்கு மக்கள் போராட்டம் நடந்தாலும் மக்கள் அதிகாரம் அங்கு சென்றுவிடக்கூடாது என்பதை ஒரு உயிர்ப்போட வைப்பதற்காக இந்த அவதூறு பிரச்சாரத்தை தூத்துக்குடி போலீசார், தமிழக போலீசார் செய்துட்டு இருக்கிறாங்க.